இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சிஎஸ்கேக்கு மேட்ச்சு. 2 சவுத் இந்தியன் டீம் விளையாடுறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயலை தோக்கடிச்சா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். இப்போ இருக்கிற ஐபிஎல் 2026 டீமை பார்த்தா என்னால் கான்ஃபிடெண்ட்டாக வருவா. மோரோவர் ஹைதராபாத்தில் விளையாடுற ஹோம் அட்வான்டேஜ் அவார்டுக்கு இருக்குது. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றாலும் அடுத்த 2 மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடிதான். கேகேஆரோட 192 தான் அடித்தா. அந்த 192 அவளால் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால் சிஎஸ்கேவும் கான்ஃபிடெண்ட்டாக தான் வருவாள். அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாட் டாஸ் வின் பண்ணுற லக் அவருக்கு இல்லை. இன்றைக்கி ஒரு வேளை டாஸ் தோற்றா மறுபடியும் சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்டேஸ் பண்ணுறது தான் எல்லோரும் லைக் பண்ணுறா. அப்படி சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 192லாம் பத்தாது. ஒரு 220 230 அடிக்கணும். சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடுறார். ஆயுஷ் மாத்ரே நல்லா விளையாடுறான். பிரேவிஸும் நல்லா விளையாடுவோம் போல் இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடுறான். ருத்ராஜ் கைக்வாட் இன்றைக்கி கொஞ்சம் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கொஞ்சம் அடிக்கணும். ஃபஸ்ட் 6 ஓவர் ருத்ராஜும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து ஆடி ஒரு 70 ரன் அடித்தான்னா அது ஒரு நல்ல பூஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆயுஷ் மாத்ரே கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இந்த பிரேவிஸும் நல்லா தான் ஆடுறார். எல்லாம் ஆடி ஒரு 15-16 ஓவர் வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் எல்லோரும் ஆடி ஒரு 180 வந்ததுன்னா லாஸ்ட் 4 ஓவர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைம் 4 ஓவர்ஸில் 30 ரன் தான் வந்தது. இந்த சிவம் துபேலாம் இன்னும் கூட ஃப்ரீயாக விளையாடலாம். என்னவோ ரெஸ்ட்ரிக்டடோடு விளையாடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அடித்து விளையாடலாம். ஒரு லாஸ்ட்டு 4 ஓவர்ஸில் அட்லீஸ்ட் 40 ரன்ஸ் 45 ரன்ஸ் அடிக்கணும். அடித்து 220 230 எடுத்தால் நல்லாயிருக்கும். எனிதிங் அபவுட் 220 ஒரு சான்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது பார்த்துக்கணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலிங்னு பார்த்தேன்னா ஷகீப் ஹுசேன் நல்லா போட்டான் போன வாட்டி. அப்புறம் கூட பிரஃபுல் ஹிஞ்சின்னு ஒரு பவுலர், 2 பேரும் ஓரளவு நல்லா போட்டு விக்கெட் எடுத்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்டாக. அப்படி ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங் பவுலிங்லாம் சொல்லிட முடியாது. கொஞ்சம் நல்லா விளையாடினா 230 அடிக்கலாம். ஃபஸ்ட்டு அது பண்ணணும். சிஎஸ்கே பேட்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பார்த்தா சிஎஸ்கே பவுலிங் நல்லா போட்டால் கேஆருக்கு எதிராக 192 டிஃபெண்ட் பண்ணால் ஓரளவு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி தான். ரொம்பலாம் க்ளோஸாலாம் போகலை அந்த மேட்ச்சு. மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் ரன்னே கொடுக்கல. கொஞ்சம் கம்மியாக தான் ரன் கொடுத்தா. இந்த கலீல் அகமதும் வன்ஷுல் கம்போஸும் நல்லாவே போட்டாள். கலீல் அகமது இன்ஜூர்ட், இன்றைக்கி விளையாட மாட்டான். அவனுக்கு பதிலாக யார் வரான்னு தெரியல. இன்னும் ராமகிருஷ்ண கோஷ்னு ஒரு பேர் சொல்கிறான். முகேஷ் ஒரு பேர் சொல்கிறான். 2 பேரும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு புதுசு. அதே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு தைரியமாக போடணும். அது ஹவ் டு ஷோ த பெஸ்ட். அந்த இனிஷியல் இது அந்த ஃபியர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது கேப்டன் நல்லா அவளை பேக்கப் பண்ணி நல்லா போட வைக்கணும். 6 ஓவர்ஸ் கொஞ்சம் ரன் கொடுக்காது இருந்தால் நல்லாயிருக்கும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் பேட்டிங் தான் சொல்லணும். பார்த்தோன்னா அவளுக்கு அபிஷேக் சர்மா வேர்ல்டு கப்புக்கு அப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹாஃப் நல்லா ஆடினா அதுக்கப்புறம் சுமாராக தான் விளையாடினா. இருந்தாலும் சொல்ல முடியாது. எனி டே தே கேன் கெட் இன் டு ஃபார்ம். அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாஸும் இஷான் கிஷன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். அவன் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய ரன் அடிக்கிறா. இன்னும் 11.5 இது மாதிரி ரன் ரேட்டில் ரன் அடிக்கிறா. அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும். பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டியும் கொஞ்சம் ஓரளவு அடிக்கிறான். பேட்டிங் நல்லாவே இருக்குது. 200+ அவள் சேஸ் பண்ணிவிடுவாள். அதனால ஒரு 230 அது மாதிரி இருந்ததுன்னா அந்த 30 ரன்ஸ் மேக் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தோன்றுறது. பார்க்கணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வன்ஷுல் கம்போஸ் நல்லா போட்டால் அதே போடணும். கலீல் அகமது பதிலாக வர்றவனும் நல்லா போடணும். 6 ஓவர்ஸில் ரொம்ப ரன் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவள் சேஸ் பண்ணும்போது 6 ஓவர்ஸில் 80-90 கொடுத்தா மேட்ச்சு கைவிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் டைட்டாக போடணும். ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா போட்டால் லாஸ்ட் மேட்ச்சு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக. நூர் அகமதும் அங்கில் ஹுசேனும் நல்லா போட்டு விக்கெட் வேறு எடுத்தா. ஐ திங்க் ஒரு 48 ரன்ஸ் அவ்வளோதான் கொடுத்தா. 8 ஓவரில் 48 அவ்வளோதான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். 47 48 ரன் தான் கொடுத்தா. 4 விக்கெட் வேறு எடுத்தா. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்பயும் கண்டினியூ பண்ணணும். சிவம் துபே அவருக்கு பவுலிங்லாம் கொடுக்க மாட்டான். கொடுத்தா ஒரு ஓவர் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் பவுலர் பார்த்தா வன்ஷுல் கம்போஸ், அப்புறம் இப்போ கலீல் அகமது பிளேஸில் வர ஒரு பவுலர். இந்த 2 ஸ்பின்னர் அகில் ஹுசேனும் நூர் அகமதும் நல்லா போடணும். இந்த ஒரு சர்தார்ஜி ஒருத்தர் விளையாடுறானே சிங்கை, ஒரு சர்தார்ஜி சிங், அவன் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா போடணும். ஒரு சர்தார்ஜி கொஞ்சம் ரன்னாக கொடுக்குறான். 9.5 ரன்ஸ் கொடுத்துட்றான் ஒரு ஓவருக்கு. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா T20 ஒரு பவுலர் 4 ஓவர் சுமாராக போட்டானாலே மேட்ச் கொஞ்சம் கைவிட்டு போடுற மாதிரி ஆகிடும். அவனும் கொஞ்சம் நல்லா போட்டு கண்ட்ரோல்டாக போடணும். 5 பவுலர்ஸ் இருக்குது. 6th பவுலர் ஆப்ஷன்லாம் கொஞ்சம்
கஷ்டம்தான். என்ன பண்ணுவோம் தெரியல. இந்த 5 பவுலர்ஸும் நல்லா போடணும். ஃபீல்டிங் தான் ரொம்ப ஐ மீன் மேட்டர் ஆஃப் கன்சர்ன். ஃபீல்டிங் சொல்லணும். ஆக்சுவலாக கேகேஆர் அகைன்ஸ்டாக நிறைய கேட்ச் விட்டோம். பட் ஸ்டில் வி ஒன் த மேட்ச் பிகாஸ் கேகேஆர் நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. மறுபடியும் கேட்ச் கொடுத்தா அவுட் ஆகிட்டு போயிட்டா. இந்த வாட்டி அது மாதிரி எல்லா டீமும் செய்வான்னு சொல்ல முடியாது. வர கேட்செல்லாம் பிடிக்கணும். அட்லீஸ்ட் பாஞ்சு கிஞ்சி பிடிக்கலன்னா கையில் வர கேட்செல்லாம் கூட விட்டா லாஸ்ட் டைம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆஃப் சான்சஸை ஃபுல் கூட எடுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். நல்லா ஃபீல்ட் பண்ணணும். சர்ஃப்ராஸ் கான் நல்லா பண்ணுறான். ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் எ குட் பிளேயர். சர்ஃப்ராஸ் கான் இஸ் எ குட் ஃபீல்டர். எல்லாருமே இருக்கா. எல்லோரும் நல்லா கண்ட்ரிபியூட் பண்ணணும். ருத்ராஜ் ஷுட் ஃபைண்ட் இஸ் ஃபார்ம் சூன். கேப்டனாக பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கான். 2 மேட்ச் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தான். பட் பேட்டிங் பத்தாது. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக விளையாடுறான். இல்லைனா அவுட் ஆகிட்டு போயிடுறான். கொஞ்சம் ஆர்டர் ஒரு அட்லீஸ்ட் 6 overs இருக்கணும். 70 runs ஸ்கோர் பண்ணணும். ரெண்டுமே ஸ்ட்ராங் டீம் தான். ஒன்று கொண்டு சளைக்காத டீமு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் கண்டிப்பாக ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் சொல்லலாம் அவார்டுக்கு. நம்ம போலிங் நல்லா கிளிக் ஆச்சு 2 மேட்சும். டெல்லி கேபிட்டலுக்கு எதுவும் கிளிக் ஆச்சு. அப்புறம் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாகவும் கிளிக் ஆச்சு. இந்த வாட்டி போலிங் கிளிக் ஆகணும். ஆனால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கிளிக் ஆனது இதை பார்த்தா போலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே போலிங் கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விடன்னு சொல்லலாம். அவார்டுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. பேட்டிங் நல்லா இருக்குது. யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஆசை சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு. ஜெயிச்சிருவோன்னு சொல்லி வைப்போமே. சிஎஸ்கே தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.